இந்தாக்கா தளபதி விஜய் ஊசிடுவாங்க. இப்ப கூட நேற்று நைட்டு பேசுறாங்க. அவர் 2000 கொடுப்பாருப்பா, நீ கொடுப்பியா? யாரை வச்சுக்கின? ராம வச்சு நேர் கேக்குறாங்க. உங்களுக்கு முன்னாடி அவங்கள்ட்ட இதை வந்து நம்ம ஒப்படைச்சிடுறோம் ஐயா. மீட்டிங்ல முருகனுக்கு தான் சீட்டு மணல் தொகுதியில அப்படின்னு சாமிநாதன் சார் சொன்னது இன்னும் ரெக்கார்ட் வேட்பாளர். இந்த மாதிரி என் மக்கள்கிட்ட எல்லாத்தையும் வந்து வேட்பாளர் அறிவிப்பு கொடுத்துட்டு முருகன் தான் வேட்பாளர்னு எல்லாமே நம்பினுக்கிற நேரத்துல இப்ப பொட்டி வாங்கிக்கிட்டேன். இப்ப வந்து உள்ள எல்லாமே உள்ளதாங்கிறாங்க. நான் எல்ஜே கட்சிக்கு போனேன், அங்க எனக்கு சீட்டு வந்து இல்லைன்னு தெரிஞ்சுது. அதனால தான் வரேன், என்னை ஏமாத்துறாதீங்கன்னு சொல்லியே வந்தேன். சரிங்களா, நீ வா நான் சீட்டு தரேன்னு சொன்னாங்க. நான் இறங்கி பனையூர் கூட்டு போனாங்க, என்னை சேர்த்தாங்க. கொள்கை கோட்பாடுலாம் யார் முன்கூட்டியே வராங்களோ அவங்களுக்கு அந்த சீட்டு தருவோம், நாங்கள் காசு போனாலும் வாங்க மாட்டோம்னு சொன்னாங்க. அதுலேயும் வந்து இப்போவே நான் சொல்கிறேன், 30 தொகுதியில் நாங்கள் அறிவிப்போம். எந்த கட்சிக்காவது அறிவிக்க தகுதிக்கு தான் இந்த மணல் தொகுதியில் முருகனும் அந்த மாதிரி சொல்லிட்டு சில பேர் சொன்னார். இந்த மாதிரி என் மக்கள்கிட்ட எல்லாத்தையும் வந்து வேட்பாளர் அறிவிப்பு கொடுத்துட்டு இந்த ராமுன்றவர் வந்து இப்ப வந்து மணல் தொகுதியில் வந்து பிஜேபி இருக்கிறாரு. இது முடிக்கும் உறுப்பினர் கூட சேரல. நான் இங்க பேசினுக்கிறேன், ஊரே வந்து முருகன் தான். நீங்க வேணா விசாரிச்சு பாருங்க, இவங்க எப்படி கூட்டணி பேசுவாங்க தளபதி இல்லாம? ஏற்கனவே சொன்னாங்க, தளபதி முகம் இருந்தா போதும், உனக்கு தான் சீட்டு, நீ ஜெயிச்சிடுவ, நீ மனு உன் வேலையை பாருன்னாங்க. இப்ப கூட நேற்று நைட்டு பேசுறாங்க, அவர் 2000 கொடுப்பாருப்பா, நீ கொடுப்பியா? யாரை வச்சுக்கின? ராம வச்சு நேர் கேக்குறாங்க. ராமுன்ற வேட்பாளர் நேருக்கு நேர் வச்சுக்கின பஞ்சாயத்து பேசுறாங்க மேல.